ஹாய் ஆல் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான சப்பாத்தி போட போகிறாங்க, வெரைட்டி சப்பாத்தி. அதில் ஃபஸ்ட்டு சப்பாத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா கேரட் சப்பாத்தி போட போகிறேங்க. ஒரு பவுல் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான மாவு போட்டுக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதையும் நல்லா எண்ணெய் கொஞ்சம் குழச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான கேரட் போட்டுக்கோங்க, அதையும் நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. குழச்சி விட்டுட்டு நெகம் வெதும்பலா உள்ள தண்ணி எடுத்துக்கோங்கங்க. ரொம்ப சூடு வேண்டாம். நெகம் வெதும்பலா உள்ள சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா குழச்சிக்கோங்க. குழச்சிட்டு அதுக்கும் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுருக்கோங்க. அப்படின்னா தான் காயாமல் இருக்கும். அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி 2ஆம் மத்து சப்பாத்தி போடுறதுக்கு அதே பவுல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயோட கொஞ்சம் மாவு கலந்து விடுங்க. மாம்பழத்தை நான் வந்து நல்லா அடித்து எடுத்துருக்கிறேன். மாம்பழத்தை அடித்து எடுத்து அந்த உங்களுக்கு தேவையான மாம்பழத்தை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் குழச்சி விடுங்க. குழச்சி விட்டுங்கன்னா தண்ணி கொஞ்சம் தாங்க தேவைப்படும். அதே கொஞ்சம் வெதும்பலா உள்ள தண்ணி ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. இந்த குழச்சி எடுத்துட்டேன். அதுக்கும் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்கங்க. அப்படின்னா தான் மாவு காயாமல் இருக்கும். அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இனி 3ஆம் மத்து சப்பாத்திக்கு போவோமா? உங்களுக்கு அதே பவுல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாவு போட்டுக்கோங்க. போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு பீட்ரூட் நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேங்க. அந்த துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் மாவோட போட்டு நல்லா கலந்துக்கோங்கங்க. நல்லா கட்டி தட்டிடக்கூடாது. கட்டி தட்டாமல் கலந்துக்கோங்க. அதே வார்ம் வாட்ரு, அதே நெகை வெதும்பல் உள்ள சுடு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் தாங்க தண்ணி தேவைப்படும். அதையும் போட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. அதையும் நல்லா குழச்சி எடுத்துட்டேங்க. குழச்சி எடுத்துட்டு அதுக்கும் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா மாவு வந்து காயாமல் இருக்கும். அதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாமா? வாங்க. மாற்றிட்டு அதே பவுல் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த நாம் மாவு குழச்சோம்ல, அதை 3ஐயும் தூக்கி ஒரே இதில் போட்டு விடுங்க. ஒரே பவுலில் தூக்கி போட்டு விடுங்க. போட்டு கொஞ்சம் அடைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சு விடுங்க. இந்த வச்சு எடுத்துட்டேங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேங்க. நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருந்தது மாவு. இதை நீங்கள் இனி உருண்டை பிடிச்சி பரத்தி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு நான் உருண்டை பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கேரட் சப்பாத்திக்குள்ளதுங்க. இப்போ இது கேரட் சப்பாத்தியை பரத்திக்கிடுவோமா? மாவை பரத்திக்கிட்டேங்க. கேரட் மாவை பரத்திக்கிட்டேன். நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. இந்த பரத்தி எடுத்துட்டேங்க. அதையும் போட்டு எடுங்க. சப்பாத்தியை போட்டு எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. ஒரு ஓட்டை பாத்திரத்தில் வச்சா தாங்க உங்களுக்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா தண்ணி வேர்த்து உள்ளே நிற்கும். அது நமக்கு நல்லா இருக்காது. எத்தனை மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அதை ஒரு டிப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் மாம்பழ சப்பாத்திக்கு உருட்டிட்டேங்க. மாம்பழ சப்பாத்தி பரத்திட்டு அதையும் போட்டு எடுத்துருங்க. அடுத்து நான் பீட்ரூட் சப்பாத்திங்க. அதுக்குள்ளே மாவையும் பரத்தி எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் சப்பாத்திக்குள்ளே மாவையும் பரத்தி எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு எடுத்துருங்க. அது எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேங்க நான். இது வந்து கேரட் சப்பாத்தி, இது வந்து மாம்பழ சப்பாத்தி, இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தி. உங்களுக்கு எந்த சப்பாத்தி இஷ்டம் ஒன்று கமெண்ட் பண்ணுறீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.